இது மகிமை நேரம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேர்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துக்குள்ளாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்தில் கூட ஒரு 10 நிமிஷம் தெய்வ செய்தி கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 112:4 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த உலகம் ஒரு இருளான உலகம். யோபு சொல்கிறான், என்னை என் கர்த்தர் இருளிலே கீதம் பாட வைக்கிறவர் என்று சொல்லி, நாம் பல முறை இருளின் வழியாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கணும். பல முறை பல நெருக்கங்கள் பாடுகள் வரும்போதெல்லாம் ஒரு இருளான அனுபவத்தை நாம் உணர்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, எத்தனை இருளான அனுபவமாக இருந்தாலும், எத்தனை இருளாக இருந்தாலும் செம்மையானவர்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் உதிக்கும். நாம் செம்மையாய் நடக்கும்போது கர்த்தர் நமக்காக காரியங்களெல்லாம் அதிசயமான ஒரு வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தர முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இசைக்கு அரசனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இந்த இசைக்கு அரசன் நல்ல ஒரு தெய்வ மனுஷனாய் இருந்தான். ஒரு எத்தனையோ ராஜாக்கள் இடத்தில் அரசாண்ட போதிலும் ஒரு சில ராஜாக்களே செம்மையானதை செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட செம்மையானதை செய்த ராஜாக்களே இந்த இசைக்கு அரசனும் ஒரு மனிதன். ஆனால் அவன் மகிமையாய் கர்த்தருக்காக ஆலயங்களை திறந்து பண்டிகைகளை ஆசரித்து எவ்வளவோ காரியங்களை செய்து தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் செம்மையாய் வாழ்ந்த ஒரு அரசன். ஆனால் இந்த இசைக்கு அரசனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு இருள் வந்தது. என்ன இருள்? வியாதி என்ற இருள் வந்தது. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒருவேளை நாம் தப்பி ஓடி வந்து விடலாம். வியாதி என்ற இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நம்மால் செயல்பட முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு வியாதி இந்த இசைக்காவுக்கு வந்தபோது நான் வாழ்க்கை இருண்டு போன ஒரு சூழ்நிலை. வியாதி மாத்திரமல்ல, கர்த்தரும் தன்னை தீர்க்கதரிசி அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்னுடைய தாசனாகிய இசைக்காவை பார்த்து சொல், உன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து, உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டபோது இன்னும் இந்த இசைக்கியாவுக்குள் ஒரு பெரிய இருள் சூழ்ந்தது, நடுக்கம் பிடித்தது, பெரிய ஒரு கலக்கம் வந்தது. இசைக்கியா கலங்கி அங்கலாய்த்து கலங்குகிறார், வேதனைப்படுகிறார். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன்? ஒரு இருள் வந்திருக்கிறது, ஒரு மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. எந்த இருளை வேண்டுமானாலும் தாண்டலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டுவது கடினமான ஒன்று. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த கோரும் தடியும் தெற்றும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே இந்த மரண இருளில் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்மோடு கூட நடந்து வர முடியும், நம்மை தூக்கி எடுக்க முடியும். இசைக்கியாவுக்கு இந்த பயங்கரமான மரண இருள் வந்தபோது இசைக்கியா மிகவும் பயந்து எந்த ஒரு இடத்துக்கும் போகவில்லை, எந்த ஒரு மனுஷனிடத்திலும் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்கவில்லை. ஒருவேளை அதே தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஏசாயாவிடத்தில் கூட எனக்காக ஆண்டவற்றை பேசுவாயா என்று சொல்லி கேட்கவில்லை. சுவர்புறமாய் திரும்பினார். சுவர்புறமாய் திரும்பி இந்த ஏசாயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தாவே, உமக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்தேனே. வேதம் சொல்கிறது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இசைக்கியா தேவனிடத்தில் சொல்கிறார், நான் செம்மையாய் நடந்தேனே, ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. நான் எப்படி தாண்டப் போகிறேன்? எப்படி ஜெயிக்கப் போகிறேன்? எப்படி என்னுடைய வியாதி குணமாக போகிறது? ஒரு மரண இருள் என்னை சூழ்ந்து கொள்வது என்று சொல்லி இசைக்கியா அங்கலாய்க்கிறார். அங்கலாய்த்த போதுதான் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஒரு நொடி பொழுதில் கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியங்களை சொல்லிவிட்டு, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிவிட்டு முற்றத்துக்கு போகும் முன்பே அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. என் தாசனாகிய எசேக்கியாவை பார்த்து சொல்லு, இந்த மரண இருள் உன்னை விட்டு அகலப் போகிறது. காரணம், அவன் என்னிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தான், செம்மையாய் நடந்தேனே. வேதத்தில் செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செம்மையானதை செய்தேன் என்று சொல்லி முறையிடுகிறான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய நாட்களை கூட்டப் போகிறேன், அவனுடைய வியாதியை குணமாக்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியுமாக சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா போய் சொல்லும் போது ரொம்ப ஒரு சந்தோஷம். கர்த்தர் அப்படியே 3 நாளைக்குள்ளே அந்த பயங்கரமான மரண இருள்
இந்த எசேக்கியாவை விட்டு விலகி ஆலயத்துக்கு வருகிறதை காண முடிகிறது. தேவ பிள்ளைகளே, எனக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், எப்படி இந்த இருட்டை விட்டு தாண்டி வரப்போகிறேன், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், அங்கலாய்ப்புகள், எப்படி ஜெயிக்க போறேன், எப்படி இந்த இருளை தாண்ட போறேன், என்னால் எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி பல விதமான இருளின் பள்ளத்தாக்கிலே உழந்து கொண்டு இருக்கிறாயோ, நீ கர்த்தருக்கு முன்பாக செமையானதை செய்யும்படி உன்னை தீர்மானிப்பாய் என்று சொன்னால், அப்பா உமக்கு முன்பாக எசேக்கியாவை போல நான் செம்மையானதை செய்வேன், உம்முடைய ஆலயத்தை நோக்குவேன், உம்மை தேடுவேன், நான் உண்மையே பற்றிக்கொள்வேன் என்று சொல்லி நான் முழு இருதயத்தோடு கூட எசேக்கியாவை போல கர்த்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம் என்று சொன்னால், செம்மையாய் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், செம்மையாய் நடக்க நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இருளிலே எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும். எந்த இருளானாலும் கர்த்தரால் வெளிச்சமாக்க முடியும். எந்த இருளானாலும் கர்த்தரால் ஒளியாய் மாற்ற முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நீ எந்த இருட்டுக்குள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க வந்திருக்கிறார். நீ ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக செம்மையாய் நடக்கும்படி தீர்மானம் எடுக்க வேண்டும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு நிச்சயமாக அவருடைய வார்த்தை நன்மை செய்யும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு ஒருபோதும் இருள் செம்மையாய் நடக்கிற மனிதனை மூடிக்கொள்ள முடியாது. செம்மையாய் நடக்கிறவனுக்கு நிச்சயமாக ஒரு வெளிச்சம் உண்டு. தேவ பிள்ளைகளே, எனக்கு அர்ப்பணிப்போம், மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள அந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு வியாதி என்ற இருள், வேலையில்லா திண்டாட்டம் என்ற இருள், அப்பா கடன் பாரம் என்ற இருள், கலக்கம் என்ற இருள், பிசாசின் கட்டுகள் என்ற இருள், எந்த விதமான இருளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இருளை வெளிச்சமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். பயங்கரமான மரண இருளின் பலத்தாக்கில் நடந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் வெளிச்சத்தை கட்டளைவீராக. தீர்மானத்தோடு கூட அப்பா இத்தனை நாட்களும் போகட்டும், இனிமேல் செம்மையா நடப்பேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவீராக, இருளை மாற்றப்படுவீராக. நிச்சயமாக செம்மையா நடக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணும். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.